அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு ஒரு முக்கியமான மறக்க முடியாத நாள். எனக்கு மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் விஷ் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் சின்ன வயசுலலாம் எனக்கு பிறந்த நாளே ஞாபகம் இருக்காது. நான் அப்படி ஒரு வாரம் கழிச்சு தான் ஓகே, ஆமாம் நமக்கு போன வாரம் பிறந்த நாள் பழகுது அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும். நான் அப்படிலாம் ஒரு எந்த செலிப்ரேஷன் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. இந்த நிட்டானி ஆஃபீஸில் வந்து தான் எல்லாம் அந்த பரணின்னு சொல்லிட்டு ஒரு என்னோடய டீம் லீடர் இருந்தார். அவர் தான் ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் கேக்கு வெட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. அவர் ஆரம்பித்து வச்சுட்டு போனார். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்னுடைய வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எஸ்கே சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் செல்வகுமார், அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசத்தான் ஏடாவடமாக பேசுவார். ஆனால் அவர் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஏன்னா ஒரு இயேசுநாதரே வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்த மாதிரி இருந்தது. அவர் கொடுத்த கிஃப்டாக இருக்கட்டும், அவர் பேசுறது, அவர் அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு சில விஷயங்கள் ஒரு தான் அப்படின்ற மாதிரி ஒரு இருப்பார். அதுதான் ஒரு முரண்பாடை தவிர மற்றபடி எனக்கு அவர் மேலே எந்த இதுவும் இல்லை. அந்த இயேசுநாதரே அந்த வாத்தின மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி அவருக்கு. அதுக்கப்புறம் என் கூட ஜாயின் பண்ணதுலேருந்து என் கூடவே பயணிக்கிற மிஸ்டர் செந்தில்குமார், ரொம்ப நன்றி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுக்கு. அதுக்கப்புறம் சஞ்சீவ் 2 ப்ராஜெக்டில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் கூட வாழ்த்து தெரிவித்தார், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்னேஸ்வரன், செம்ம அருமையான ஆப்ரேட்டர். ஜாயின் பண்ணதுலேருந்தே நமக்கு சப்போர்ட்டாக ப்ராஜெக்ட்டுக்கும் சரி நமக்கும் சரி எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கூட ஃபுட்டு வந்து அவர் தலைமையில் தான் சர்வீஸ் பண்ணாங்க. அருமையாக பெஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு, நல்லா இருந்தது, நல்லா பண்ணி கொடுத்தாப்புல. அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் சையத் அப்துல் ரகுமான், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக என் கூட பயணிச்சிருக்கிறாரு. அந்த அல்லாவே எனக்கு வந்து ஆசீர்வதிச்ச மாதிரி இருந்தது, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கூட பயணித்த சக நண்பர்கள் நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரசாந்த், கார்த்திக்கு, அதுக்கப்புறம் பூங்கவிதாசன், கோகுல், அதுக்கப்புறம் குரு, அப்படியே அந்த பக்கம் வந்திங்கன்னா ஆனந்த், நந்தகுமார், ரூபன், மகேஸ்வரன், துரைராஜ், தினேஷ்குமார் எச், அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிரவீன் எம்மு, அதுக்கப்புறம் பிரவீன் எஸ்ஸு, அங்கே பக்கம் பொன் வசந்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜுவாலீஸ்வரன், அதுக்கப்புறம் அவர் பேர் ஜுவாலீஸ்வரன், திவாகர் ஏ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்னேஷ் கே, அருண், முகமது யாசிர், யுவராஜ், ஷாம்பி, தினேஷ் எம்மு, ஆமோஸு, அப்புறம் ஒரு சில புது நண்பர்கள் ப்ராஜெக்ட் மாதிரி பேர் சரி ஞாபகம் இல்லை. எல்லாருக்கும் கூட இருந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. எல்லாருக்கும் மனமாக நன்றி. சதீஷ், அப்புறம் பார்த்தசாரதி, நமக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி உடனே வாழ்த்து தெரிவித்த மிஸ்டர் கூத்தப்பன், நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், யாராக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசக்கூடிய ஆள் அந்த நண்பர், அவருக்காக ஒரு நன்றி. அப்புறம் வாழ்த்து தெரிவித்த எங்கள் பழைய மேனேஜர் ரவி சார், நன்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழுமலை, என் கூட படித்த நண்பர், சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா படித்தோம், அவருக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. எங்கள் மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணுற நாராயணன் சார், மனமார்ந்த நன்றி. இன்னும் நிறைய பேர் தெரிவிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடன்பட்டுருக்கேன். வாழ்த்து தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, நீங்கள் வாஸ்து பற்றி ஒரு சின்ன டிப்ஸு மட்டும் சொல்லிடுறேன். வாஸ்து உங்களுக்கு வந்து வீட்டில் நான் நிறைய பண்ணுறேன், எல்லாமே எனக்கு வந்து நெகட்டிவாக நடக்குது,
எந்த பாசிட்டிவுமே இல்லை, ஒரே போராக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே போங்க எழுந்து. வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது இருக்குது, அதாவது உங்கள் கைப்பட்டு 3 மாதம் இருக்கும் அந்த பொருள், 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பொருள் தேவைன்னா எடுத்து வச்சு ரெடி தொடச்சிட்டு கிடிச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துல வைங்க. அந்த பொருள் தேவையில்லை அப்படின்னா யாருக்குன்னா கொடுத்துருங்க. வீட்டில் ஃப்ரீ காலி பண்ணுறங்க. காலி பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் அந்த அந்த நொடியிலேருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும். இதை பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.